70 ஆண்டுகளாக இயங்கி வரும் வணிக வரி அலுவலகத்தின் இடமாற்றத்தை கண்டித்து வியாபாரிகளின் வேண்டுகோளுக்கிணங்க திருமங்கலத்தில் ஐஜேகே சார்பில் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருமங்கலம் நகரில் சுமார் 70 வருடங்களாக செயல்பட்டு வரும் வணிக வரித்துறை உதவி ஆணையர் அலுவலகம் அடுத்த மாதம் மதுரை KK நகர் பகுதியில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. இதனால் வரி செலுத்துவது, GST சம்பந்தமான தகவல்கள் பெற என இனி 60 கிலோமீட்டர் மேல் பயணிக்கும் சூழல் ஏற்படும். இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் திருமங்கலம் வணிக வரி உதவி ஆணையாளர் அலுவலகத்தை அரசுக்கு சொந்தமான இடத்தில் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஐஜேகேவினர் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய ஜனநாயக கட்சி மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட தலைவர் வரதராஜன் தலைமையில் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் திருமங்கலம் ராஜாஜி சிலை முன்பு வணிக வரி உதவி ஆணையர் அலுவலக இடமாற்றத்தை கண்டித்து ஐஜேகே சார்பில் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஐஜேகேவினர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக மாநில செய்தி ஊடகப் பிரிவு செயலாளர் முனைவர் நித்யானந்தம், மாநில அமைப்பு செயலாளர் அன்னை இருதயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருமங்கலம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐஜேகே நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஒரு சிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்து புதிய வணிக வரி கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி, இந்த திராவிட அரசுன்னு சொல்கிறோமே, MK ஸ்டாலின் அவர்களுடைய அரசை வலியுறுத்தித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் தன்னால் என்ற நல்லவற்றை செய்ய வேண்டும் என்று மனதிலே கருதினால் இதை தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் வணிகர்களுக்காகவும் செய்து வைத்தால் நாங்கள் உண்மையிலேயே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 70 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த வணிக வரித்துறை கட்டிடத்தை மதுரைக்கு மாற்றுவதை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஐயா பாரிவேந்தரின் ஆலோசனைப்படியும், கட்சியின் தலைவர் அண்ணன் இளையவேந்தருடைய ஆலோசனைப்படியும், மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் வரதராஜன் அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டு, வணிகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்து இந்த வணிக வரித்துறை இடமாற்றத்தை ரத்து செய்து இப்பகுதியிலேயே சிறந்த ஒரு இடத்தை தேர்வு செய்து இந்த பகுதியில் மக்களுக்கு செய்து கொடுத்தால் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அரசு செவிசாய்க்காவிட்டால் இந்த போராட்டத்தை தமிழகம் கொண்டு சென்று மிகப்பெரிய போராட்டமாக இந்திய ஜனநாயக நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம் நகரில் அமைந்துள்ள உதவி ஆணையர் அலுவலகத்தை மதுரை KK நகர் பகுதியில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தோடு இணைக்கும் பணி தமிழக அரசு மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறது. இதை கண்டிக்கும் விதமாக இன்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக மாண்புமை டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் ஆலோசனைப்படி, இளையவேந்தர் தலைவர் ரவி பச்சமுத்திர அவர்களின் வழிகாட்டலின்படி, அன்பு சகோதரர் எங்களது பொதுச் செயலாளர் முனைவர் சண்முகம் அவர்களின் வழிகாட்டின்படி இன்று இனிதே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கிறது. இதன் நோக்கம், இங்கே உள்ள அலுவலகம் மதுரைக்கு இடமாற்றம் செய்யாமல் தடுக்க வேண்டும். அதன் பின்பு இங்கு திருமங்கலம் நகரில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சொந்த கட்டிடம் வேண்டும் என்பது வேண்டுகோள். திருமங்கலம் ஜகவர் நகர் பகுதியில் புதிய மாவட்ட அலுவலகத்தை மாநில செய்தி ஊடகப் பிரிவு செயலாளர் முனைவர் நித்யானந்தம், மாநில அமைப்பு செயலாளர் அன்னை இருதயராஜ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர்.